மகர ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன். அதுவும் முதல் 5 மாதம் ஒரு மாதிரி டல்லாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்கள் தூள் கிளப்பும். ராசியையும் ராசிநாதனையும் குரு பகவான் பார்க்க போகிறார். 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட பெரிய அளவில் அவர் சோதனைகளை கொடுக்க மாட்டார். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரில. சும்மா நீங்கள் பாட்டில் ராசி பலனை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கே நடக்குது அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே உண்மையிலே 7.5 சனி முடிஞ்ச ஆண்டா 2026ஆம் ஆண்டு இருக்கும். ஏன்னா ராசிநாதனை குரு பார்ப்பது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. தொட்டது துளங்கக்கூடிய, கவலைகள் விலகக்கூடிய, கனவுகள் பலிக்கக்கூடிய, நன்றாக இருக்கக்கூடிய, லட்சியம் நிறைவேறக்கூடிய எல்லா நிலைமைகள்லையும் பிறருடைய கையை எதிர்பார்த்திருந்த நிலைமைகள் மாறி நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு வரும். கவலைப்படவே வேண்டாம். ஒரு 7 வருஷம் போட்டு உங்களை பின்னி எடுத்துருச்சுன்றது தான் உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாகவே 7.5 சனியின் காரணமாகவும், சில பேருக்கு 7.5 சனின்றது ஒரு 2-3 வருஷம் சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்தது, சில பேருக்கு 7 வருஷம் பிரச்சனையை கொடுத்தது, சில பேருக்கு 5 வருஷம் பிரச்சனையை கொடுத்தது ஒன்றோ ரெண்டோ பிரச்சனை இருந்தது. அவங்க எல்லாருக்கும் 2026ஆம் ஆண்டு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குதுங்க.